ஐயப்பனை திருமணம் செய்ய விரும்பிய பெண் இறுதியில் என்ன ஆனார் தெரியுமா? மகிஷியின் உடலில் இருந்து சாப விமோச்சனம் பெற்று வெளிவந்த லீலா தன்னை மணந்து கொள்ளுமாறு ஐயப்பனிடம் வேண்டினாள். ஆனால் அதை நிராகரித்தார் ஐயப்பன். சபரிமலையின் அருகே லீலாவுக்கு ஒரு இடம் கொடுத்தார். இதனால் வேதனை கொண்ட லீலா இந்த கலியுகத்தில் ஐயப்பனுக்கு உள்ள கடமைகளை நினைத்து அதனை ஏற்றுக்கொண்டாள். கலியுகத்தில் ஐயப்பன் தீய விளைவுகளில் இருந்து நல்ல மனிதர்களை காக்கவே பிரபஞ்சத்தின் முக்கிய சக்திகளான சிவன் மற்றும் விஷ்ணுவின் மகனாக தோன்றினார். ஐயப்பனின் பிரம்மச்சரியம் பக்தர்களின் பாதுகாப்பிற்கும் வழிநடத்துதலுக்கும் இன்றியமையாதது என்பதை அறிந்த லீலா ஐயப்பன் மீது கொண்ட மரியாதை மற்றும் பக்தியினால் மாளிகைபுரத்து அம்மனாக எழுந்தருளி சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார். இந்த தளம் பக்தர்களுக்கு மன நிம்மதி தருவதாகவும் ஒரு தெய்வீக காத்திருப்புக்கு மரியாதை செலுத்தும் இடமாகவும் அமைந்துள்ளது. ஐயப்ப பக்தர்கள் மாலை அணியும் போதும் மாளிகைப்புறத்து அம்மன் பெயரை கூறியே மாலை அணிகின்றனர். மாளிகைப்புறத்து அம்மனுக்கென இருமுடியில் வைத்து மஞ்சளும் சுமந்து செல்கின்றனர்.